ओम तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिदा जनाः. உமது அமுதமொழிகள் துன்பத்தை துடைப்பவை, ஞானிகள் போற்றுபவை, பாவங்களை போக்குபவை, கேட்பதற்கு இனியவை, செல்வத்தை அளிப்பவை. உமது அமுதமொழிகள் பேசிடும் நல்லோர் புண்ணியம் செய்தோர். பாருங்க, நாம் கடந்த பிரசங்கத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பல அறிவுரைகளை படித்தோம். இன்றும் அதை தொடர்ந்து மற்ற பல அறிவுகளை கேட்போம். இடம் கல்கத்தா, தட்சிணேஸ்வரத்தில் கோவில், பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய இடம். அவர் அறை. சனிக்கிழமை ஏப்ரல் 5ஆம் தேதி 1884 காலை 8 மணி. நம்ம அமுதமொழிகளில் 2வது பகுதியில் பேஜ் 135 135. முதலாவதாக இது அல்ல என்று பகுத்தறிய வேண்டும். இது அல்ல பகுத்தறியது, டிஸ்கிரிமினேஷன். இது அல்ல இந்த உலகம் பிரம்மன் கிடையாது. ஏன்னா பிரம்மனுடைய வியாக்கியானம் உண்டு, பிரம்மனுடைய டெஃபினிஷன் உண்டு. பிரம்மன் எப்பவுமே அனந்தமானது. இந்த உலக எல்லா பொருள்களும் அனந்தம் கிடையாது, ஒரு நிலையற்றது. 2 நாள் இருக்கும், 2 வருஷம் இருக்கும், 200 வருஷம் இருக்கும், அப்புறம் மறைஞ்சு போயிடும். ஆகவே இது அல்ல என்று பகுத்தறிக வேண்டும். அப்படின்னு யார் பிரம்மஞானியானோ, ஞான யோகிகளோ, அவர்கள் இந்த உலகிய விஷயங்கள் எதை பார்த்தாலும் இது பிரம்மமா இல்லை, ஏன் இது அனந்த பொருள் கிடையாது அப்படின்னு முன்னேறியே அப்படியே பகுத்தறிஞ்சுட்டே போவாங்க. பிரம்மம் பஞ்சபூதங்கள் அல்ல, மனம், புத்தி, அகங்காரம் அல்ல, எல்லா தத்துவங்களையும் கடந்தது அது. வாழியை அடைய வேண்டுமானால் ஒவ்வொரு படியாக எல்லா படிகளையும் கடந்து செல்ல வேண்டும். படிகள் ஒருபோதும் மாடி ஆகாது. ஆனால் மாடி அடைந்த பிறகு செங்கல், சுண்ணாம்பு, காரை என்று எந்த பொருட்களால் மாடி செய்யப்பட்டுள்ளதோ அதே பொருட்களால் தான் படிகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை காண்கிறோம். எது பிரம்மமோ அதுவே உயிர்களாகவும் உலகமாகவும் 24 தத்துவங்களாகவும் ஆகியுள்ளது. ஆன்மா எதுவோ அதுவே பஞ்சபூதங்களாக ஆகியுள்ளது. ஆன்மாவிலிருந்து தான் வந்திருக்குமானால் மண் ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? இறைவனின் சங்கல்பத்தால் எதுவும் நிகழ முடியும். இரத்தம், விந்து இவற்றிலிருந்து எலும்பும் மாம்சமும் உண்டாகவில்லையா நம்ம உடல்ல? கடல் நுரை எவ்வளவு கடினமாக இருக்கிறது. கடல் கல் போல இருக்கும், ஆனால் அது கடல் நுரை இல்லாது உண்டாயிருக்குதுன்னு நம்பிக்கை. ஆகவே இந்த பிரம்மனுடைய சக்தியால் இந்த உலகமெல்லாம் பிரம்மம் அனந்தமானது, ஆனந்தமயமானது, எப்போவுமே உயிருணர்வோடு இருக்கப்பட்டது. இந்த ஜடமான உலகம் எப்படி பிரம்மமே ஆகியிருக்க முடியும்? அப்படியே அது இளைய சக்தியால் அகட்டித்த கட்டணா சாமர்த்தியம் அப்படின்னு எது ஆக முடியாதோ சம்பவம் இல்லையோ அதை சம்பவிக்கம் செய்யும்படியான சக்தி அது இறைவனுக்கு உண்டு. அந்த சக்தியால் இந்த இறைவனே அப்படியே பரபிரமம் இருந்து கொண்டும் அவர் இந்த உலகமாகவும் ஆகியிருக்கிறார். இரண்டும் உண்மை. ஒரே சமயத்தில் அவரே உருவமற்றவரும் உருவமுற்றவரும். அப்படின்னா அந்த இறைவனுடைய சக்தி அவ்வளோ ஆச்சரியகரமான சக்தி. விஞ்ஞான நிலையை அடைந்த பிறகு இல்லறத்திலும் இருக்கலாம். விஞ்ஞான நிலை, விஞ்ஞானின்னா யார் அத்வைத அனுபவம், யார்
இரண்டற்ற ஒன்று அந்த பரபிரமனுடைய அனுபவம் செஞ்சிருக்கிறாளோ அந்த அனுபவம் படைத்தவர்கள் இறங்கி வந்து இந்த உலகத்தை பார்க்குறார். அப்போ இந்த உலகத்தை நாம் பார்க்கறது போல பார்க்க மாட்டார். எல்லாரும் சாதாரண யோகிகள் கண்டால் பார்க்க மாட்டார். இவர் உயர்ந்த லட்சியமான இந்த பிரம்மத்தை அடைந்து விட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறதுனால இவர் திருஷ்டியே, இவர் நோக்கமே ஒரு ஒரு விசித்திரமானது, வேறு ஒரு வகையானது. ஸோ அது வேறு வகையான நோக்கம் எது? இறைவனே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருக்கிறார். இது பார்க்குறாரு. யாரே விஞ்ஞானி. ஞானியானவன் என்ன பண்ணுவான்? இந்த உலகமெல்லாம் பொய்ன்னு சொல்லுவான். ஆனால் விஞ்ஞானியானவன் இந்த உலகமெல்லாம் அவராக இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். அவர் இல்லற வாழ்விற்கு புறம்பானவர் அல்ல என்பது அப்போது நன்றாக விளங்கும். இது இல்லற வாழ்வும் துறவர வாழ்வும் எல்லாம் தான் அவரே தான். அது அப்போ தான் யாருக்கு அத்வைத ஞானம் ஆயிருக்கோ அவர்களுக்கு தான் சரியாக புரியும். அது ஸ்ரீராமர் ஞானம் பெற்றதும் நான் இனி இல்லறத்தில் இருக்க மாட்டேன் என்று கூறினார். என்ன ஞானத்தினால இந்த உலகம் ஒரு சொப்பனத்து போல, கனவு போல தோணும், பொய்ன்னு தோணும். இந்த பொய்யான உலகத்தை எதிர்படுத்தி நான் திண்டாடினோம், அதனால் நான் இருக்க மாட்டேன், நான் ராஜ்யம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவருக்கு வைராகியம் வந்துடுது ஞானியானத்தினால. விஞ்ஞானம் என்னவாகும்? அதை வரப்போகிறது. நான் இனி இல்லறத்தில் இருக்க மாட்டேன் என்று கூறினார். அவருக்கு விஷயத்தை புரிய வைப்பதற்காக தசரதர் வசிஷ்டரை அவரிடம் அனுப்பினார். வசிஷ்டர் தான் அவர்களுடைய குரு. அவர் அனுப்பினார். வசிஷ்டர் ராமரிடம், ராமா, உலகம் இறைவனுக்கு புறம்பானது என்றால் அதை நீ துறந்து விட வேண்டும் என்று கூறினார். ராமர் ஒன்றும் பேசாமல் இருந்தார். இறைவனை தவிர எதுவுமே இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதன் பிறகு உலக வாழ்க்கையை துறந்து செல்லும் எண்ணம் அவருக்கு வரவில்லை. அப்படின்னா அது இன்னும் ஒரு படி மேலே ஏறணும். உலகம் பொய், இறைவன் தான் மை, அந்த ஒரு அனுபவம் வந்தது, அத்வைத ஞானம் வந்துடுது. ஆனால் இந்த பொய் என்று சொல்கிறோம். இந்த உலகம் என்ன அப்படின்னா, பொய்னா அது எப்படி இந்த ஆகாயத்தில் செடி வளர்ந்தது அப்படி சொன்னால் அந்த செடி எப்படி ஒரே அடியே இல்லையோ, ரொம்ப கற்பனை. அதை போல் பொய்யா இல்லை ஒரு இப்போ மேஜிக் பண்ணுறோம், அந்த ஜால வித்தை காட்டுறோம், அவன் பல பொருள்கள்லாம் பண்ணி நம்ம கையில் கொடுக்குறான். மாம்பழம் கொண்டு வந்து கொடுக்குறான், அவனே ஒரு சிருஷ்டி பண்ணுறான், ஒரு மாமரம் அதோட பழம் பழகிறது, அதை உங்களுக்கு கொடுக்குறான், நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்களோ. ஆனால் 2 நிமிடத்துக்கு அப்புறம் மாமரமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எல்லாம் மாயப்படி. ஆனால் 2 நிமிஷம் இருந்தது. இது முதல்ல அந்த ஆகாயத்தில் செடி வளர்ந்தது போல கிடையாது. இது அதை காட்டி கொஞ்சம் உயர்ந்த நிலை. ஆனால் இது பொய் தான். இந்த பொய் ஒரு தரமாக இருக்குது. உயர்தரம்னு அது காட்டலாம். ஸோ இந்த மாதிரி பொய் கொஞ்சம் போது இருக்கும், இது அப்புறம் போயிடும். இந்த மாதிரி பொய் தான் இந்த உலகம். இந்த உலகம் ஒரேடியாக பொய் கிடையாது, சொப்னத்துக்கு போல் பொய் கிடையாது. ஆனால் ஜால வித்தியை போல் போய் கிடையாது. ஆனால் சொப்பனத்து போல் போய், சொப்பனத்தில் தான் எல்லாம் அனுபவிக்கணும். ஆனால் சில பேரெல்லாம் யாருக்கு கொஞ்சம் நிறையா தூக்கம் நல்லா வருமோ, அதிகமாக தூங்குவாளோ, அவள் மறந்துடுவா அவள் வாழ்க்கைன்னு ஒன்று வேலை இருக்குது. இந்த சொப்பன வாழ்க்கையை விட்டு அவள் காலையும் மாலையும் 12 மணிக்கும் 14 மணிக்கும் தூங்கிட்டே இருக்கா. அவர்களுக்கு இந்த சொப்பன உலகமே உண்மை உலகமாக தோணும். அவர்கள் அந்த சொப்பனத்திலேயே சிரிப்பா அழுவா. அப்படின்னா அந்த சொப்பனம் ஒரு உண்மையானது தான். ஆனால் எவ்வளோ வரும் சொப்பனம் இருக்குதோ நமக்கு தெரியும். சொப்பனம் அதிகமாக இருக்காது, ஒரு 6 மணியோ 3 மணியோ தான். அப்புறம் தூங்கி போயிடுவோம், இல்லை எழுதிடுவோம். இந்த 2 வேலைகளையும் சொப்பனம் இருக்க முடியாது. அதை போல் இந்த உலகம் நமக்கு எவ்வளோ அஞ்ஞானம் இருக்குதோ, நான் என்ற பற்று நம்ம உடம்புலையும் இந்த உடம்புக்கு சேர்ந்து இந்த உலகத்திலையும் இருக்குதோ அவ்வளோ இந்த உலகம் சத்தியம். கனவுக்குள்ளே இருக்கிறவங்க கனவு சத்தியம். கனவு கலைஞ்சி போன பிறகு ஐயோ அது கனவு போயிட்டான்னு சொல்லலாம்.
நான் கனவுக்குள்ளே சொல்ல முடியுமா? அதுதான் சொல்கிறார் அவரே. நான் இனி இல்லறத்தில் இருக்க மாட்டேன் என்று கூறினார். ஸோ அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் இறைவனை தவிர எதுவுமே இல்லை என்பது அவருக்கு தெரிஞ்சது ராமச்சந்திரனுக்கு. அப்புறம் பிராணகிருஷ்ணன் சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர், விஷயம் இதுதான், தெய்வீக கண் வேண்டும். தெய்வீக கண்ணுன்னா எப்படி எழுந்து வேணும், கனவு காண்றவன் எழுந்துடுறான், அவன் விழித்த பிறகு அவன் நோக்கமே வேறையாக இருக்கும். இந்த உலகத்தை தான் பார்க்குறான், அவன் கண்ணில் சொப்பனம் பொய்யாயிடும். ஆனால் கனவில் இருக்கப்போ அந்த கனவு கண்ணே வேறு, அந்த கனவு கண்ணில் அந்த கனவுலாம் ஒரு உண்மை தான். அதான் சொல்கிறார், விஷயம் இதுதான், தெய்வீக கண் வேண்டும். மனம் தூய்மையாகும் போது அந்த கண் உண்டாகிறது. மன தூய்மை எப்படி ஆகுது? மனதுக்குள்ளே 6 சக்தி இருக்குதுன்னு மறுபடியும் சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மத்சரியம், இப்படி 6 அரிஷட்வர்க்கம்னு சொல்லுவார். அது ஸ்ரீராமகிருஷ்ணன் திரும்பி சொல்கிறார். இந்த உலக பொருள்களுக்காக ஆசை, காமினியை காஞ்சனம்னு சொல்லுவது. இந்த காமினியை காஞ்சன ஆசை இருக்கிற வரலும் மன தூய்மை ஏற்படாது. மன தூய்மை இல்லாத போனால் இந்த அகக்கண், திவ்ய கண் கிடைக்காது. மனம் தூய்மாகும் போது யாருக்குள்ளே இந்த காமினி காஞ்சத்தினுடைய பற்று ஒரு விழிவாக அழிஞ்சே போயிட்டுருக்குதோ, இல்லை விலகி போயிருக்குதோ, அவர்கள் அந்த கண் உண்டாகிறது அவர்களுக்கு. குமாரி பூஜையையே எடுத்துக்கொள்ளலாம். சாதாரண பெண் தான், ஆனாலும் நான் அவளை சாட்சாத் அம்பிகையாகத்தான் தெளிவாக கண்டேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் பல தடவை குமாரி பூஜை பண்ணியிருக்கார். அந்த குமாரி பூஜை பண்ணுறப்போ அவர் சொல்கிறார், நான் தெளிவாக ஜெகதம்பையே பார்க்குறேன் அந்த பொண்ணுக்குள்ளே. நம்ம கூட துர்கா பூஜாவில் யாராவது வங்காளத்தில் போயிருக்காளோ, துர்கா பூஜைக்கு ஒட்டியதாக எப்போவுமே குமாரி பூஜை இருக்கும். அந்த குமாரி பூஜை ரொம்ப அருமையாக பண்ணுவாள். இதுவான ஒரு பொண்ணு அது 5 வயசுலேருந்து பிடிச்சி 7-8 வயசு வரலும் இருக்கும். அவ்வளோ வரலும் அந்த எந்த நல்ல பெண்ணே அதுக்கு சிலதெல்லாம் நியமங்கள் உண்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்பாட்டு நிறைந்த குடும்பத்திலேருந்து அந்த பொண்ணை அது தேவி போல் அலங்காரமெல்லாம் பண்ணி உட்காந்து வச்சு ஏறக்குறைய 48 நிமிஷம் பூஜை பண்ணுவாங்க. இந்த 48 நிமிஷம் பூஜை அந்த குழந்தை அப்படியே உட்காந்துருக்கணும். கடைசியில் எல்லாம் பூஜையெல்லாம் நடந்தோம். குட்டி கை எடுத்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த ஆசீர்வாதம் எல்லோரும் ரொம்ப பிரிச்சு நினச்சிப்பார். ஏன்னா அது ஜீவந்தமான குழந்தை, உயிர் திருப்போட இருக்க குழந்தை இப்படி ஆசீர்வாதம் பண்ணோம். அது பகவானே பண்ணுறாருன்னு அர்த்தம், பகவதியே பண்ணுறாருன்னு அர்த்தம். அதனால் எல்லோரும் போய் அது சின்ன பொண்ணுக்கு செய்ப்பா, அதுக்கு பரிசுகள் கொடுப்பா, புடவை கொடுப்பா, சில பேர் பணம் கொடுப்பா, சில பேர் ஆபரணங்கள் கொடுப்பார். இந்த குமாரி பூஜையில் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, அது சாதாரண பெண் தான், எல்லா பெண்கள் போல. ஆனால் அவருக்கு அகக்கண் இருக்குது, அவருக்கு தெய்வீக கண். அந்த திவ்ய கண்ணால் அவரே தேவியே பார்க்குறார். அந்த பொண்ணில் தெளிவாக கண்டேன். ஒரு பக்கம் மனைவி, மறுபக்கம் மகள். ஒருவன் இருவரையும் நேசிக்கிறான், ஆனால் வெவ்வேறு விதங்களில். எனவே எல்லாம் மனத்தை பொறுத்துதான் என்றாகிறது. தூய மனத்தில் ஒரு புதிய பாவனை உண்டாகிறது. அத்தகைய மனம் பெற்றால் உலகிலேயே பகவானை தரிசிக்கலாம். ஆனால் அதற்கு சாதனை அவசியம். இந்த அகக்கண்ணு அல்லது தெய்வீக கண்ணு, இந்த திவ்ய கண்ணு எப்படி நமக்கு கிடைக்கும்? சாதனைகள் செய்யணும். எந்த சாதனைகளால் நம்ம காமம் குறைஞ்சி போகிறதோ, கோபம் குறைஞ்சி போகிறதோ, லோபம்னா பேராசை, பேராசை பணத்துக்காக பேராசை, சாப்பாடுக்காக பேராசை, வெவ்வேறு செல்வத்துக்காக பேராசை போகணும். ஆசை இருக்கலாம், பேராசை கெட்டது. பேராசை போகணும். லோபம், மோகம், இந்த உடல் தான் நான், ஆன்மா நான் வேறு ஒன்று கிடையாது, இந்த உடல் தான் அப்படின்னு நினச்சிக்கிறது மோகம். ஆமாம். அப்புறம் மதம், மாத்சரி. மதம்னா செருப்பு,
அகங்காரம், அது மதம். மாத்சரியம்னா வயத்தறிச்சல். எதை பார்த்தாலும் அவனுக்கு இப்படி ஆயிடுத்தே, அவளுக்கு இப்படி ஆயிடுத்தே, அதை பார்த்து நமக்கு அது ஆகாமல் இருக்கலாம். நமக்கு அது அவள் கூட வைத்தியப்பட்டால் அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நமக்கு தான் நம்ம உடல் நலம் கெட்டு போகும். ஆனாலும் சில பேருக்கு அந்த சுபாவத்தில் அந்த வயிற்றறிச்சல், அதுக்கு தான் ஜெலசி என்னுவோம், ஈர்ஷ்யன்னுவோம், அசூயை என்னுவோம். அதுதான் அது 6வது சத்து. மாத்சரியம். மாத்சரியம்னா வயிற்றறிச்சல், பொறாமை. அது இந்த 6 அறிகளும் இல்லாத போச்சுன்னு பட்சத்தில் மனசு சுத்தமாக இருக்கும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இந்த ஹரிஷட்வர்க்கம் இல்லாத போச்சுன்னா அப்போ சாதனை பலிச்சுதுன்னு அர்த்தம். சாதனை வேண்டும். ஆணுக்கு பெண்ணிடம் எளிதாக பற்று உண்டாகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பெண் இயல்பாகவே ஆணை நேசிக்கிறார், ஆணும் இயல்பாகவே பெண்ணை நேசிக்கிறார். இதனால் தான் இருவரும் விரைவில் வீழ்ச்சிக்கு ஆளாகிறார்கள். வேறு ஆன்மீக வாழ்க்கையில் போயிட்டுருக்காளோ, சாதனை செஞ்சிட்ருக்காளோ, இந்த காம காஞ்சனத்திலேருந்து உயர்ந்த நிலை ஏறி நம்ம இறைவனை காட்சி அடையணும் அப்படிங்கிற முயற்சி செஞ்சிட்ருக்காளோ அவர்கள் ஆண்களோடு இருக்க முடியும். இல்லை அவன் ஒருத்தனாக இருந்து அவன் பெண்ணுக்கு கிட்ட நெருங்க விடக்கூடாது. அதே போல் தான் பெண்ணும் அந்த ஆன்மீக சாதனை செய்யும் போது எந்த ஆணையும் நெருங்க விடக்கூடாது. இது சாதாரணமான நியமம். சாதனைக்கு நம்ம பள்ளிக்கூடங்கள்லாம் அது ஒரு 30-40 வருஷத்துக்கு முதல்ல பள்ளிக்கூடமெல்லாம் இப்போ ஆண்களுக்கே பள்ளிக்கூடம், பெண்களுக்கே வேறு பள்ளிக்கூடம். ஆண்கள் பெண்ணும் ஒன்றாக பிரைமரி ஸ்கூலுக்கு அப்புறம் கிளாஸ் 7-8க்கு அப்புறம் பெண்களுக்கே வேறு ஸ்கூல், பெண்கள் ஸ்கூலு பள்ளிக்கூடம், ஆண்களுக்கு வேறு. அதன் பின்னால் இதுதான் தத்துவம். அது என்ன, அது வீணாக ஒன்றோட ஒன்று கலந்துட்டு பாடத்தில் பண்ண வைக்காமல் இது இந்த விளையாட்டில் அப்படி போயிடும். அது ஆகவே பெண்களுக்கு வேறு ஸ்கூல் பண்ணிவிடு, ஆண்களுக்கு வேறு ஸ்கூல் பண்ணிவிடும். அந்த தொல்லையே இருக்காது. ஸோ இது நம்ம ஒரு கல்வி முறையிலே இருந்தது. அது ஸ்ரீ சுவாமி விவேகானந்தர் இதுதான் சொன்னார். நாம் நிறைய பள்ளிக்கூடம் நடத்துகிறோம். 100 பள்ளிக்கூடம் இந்த இந்த பாரத நாட்டில் உண்டு, எல்லா ஸ்டேட்லேயும் உண்டு. ஆனால் நம்ம இது நினைவு வச்சுருக்கோம், சில சிறப்பான கண்டிஷன் விட்டுட்டு மீது எல்லா இடத்துலையும் ஆண்களுக்கு ஸ்கூலே வேறையாக இருக்கும், பெண்களுக்காக வேறு ஸ்கூல் நடத்துவோம், பள்ளிக்கூடம் வேறையாக வச்சுக்குவோம். இதுதான் அது உள்ள. ஏன்னா கல்வின்றது ஒரு தவம். அந்த கல்வியில் மனசை இந்த உலகத்துக்கு பக்கம் போகக்கூடாது. அது ஒரு அந்தர் உலகம், அக உலகம். அந்த அக உலகத்தில் எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கணும். நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல நல்ல இமேஜினேஷன், கற்பனைகள், இதெல்லாம் வரணும்னா அந்த மனசு கீழே தளர விடக்கூடாது. அதற்காக பெண்கள் ஸ்கூலில் போகட்டும், ஆண்கள் ஸ்கூலில் போகட்டும், அந்த முழுதான மனம் படிப்பில் போக முடியும். அதுக்காக ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ விரைவில் வீழ்ச்சிக்கு ஆளாகிறார்கள். அதை நம்ம மறந்துட்டு தான் இதெல்லாம் கலப்படம் பண்ணுறதுக்கு போனோம்னா 2 பேருக்கும் நல்லதாகாது. அந்த பெண்ணும் நல்லா படிக்க முடியாது, ஆணும் நல்லா படிக்க முடியாது, 2 பேரும் கெட்டு போயிடுவோம். அவர்களுடைய நோக்கமாக உயர்ந்த ஒரு நிலையை அடைய முடியாது. ஆனால் இல்லறத்தில் ஒரு பெரிய அனுகூலம் உண்டு. அனுகூலம் உண்டு, அது வசதியான ஒரு நிலை, அதுக்கு அனுகூலம். ஸோ இல்லறத்தில் ஒரு வசதியான நிலை உண்டு. என்னது வசதியான நிலை? சேர்ந்தேயாக வேண்டும் என்றால் சேர்ந்த விடைவினுடைய சேரலாமே. சிரித்த விடைய மாவிடம், மாஸ்டர் நீ ஏன் சிரிக்கிறாய்? மா தமக்குள் இல்லறத்தார்கள் ஒரே அடியாக எல்லாவற்றையும் துறக்க முடியாது என்பதற்காகத்தான் குருதேவர் இவ்வளவு அனுமதி தருகிறார். மாஸ்டர் அவர் சொல்லிக்கிறார், இல்லறத்தில் 100க்கு 100 பிரம்மச்சரியம் கடைப்பிடிப்பதே
அறவே இயலாத காரியமா? அவரே இதை கேள்வி போட்டுக்கிறார். பஞ்சவட்டியில் சில நாட்களாக தங்கி வந்த ஹடயோகி உள்ளே வந்தார். இதை பேச்சு நடந்துட்டு இருக்கப்போ ஸ்ரீராமகிருஷ்ணோட அறையில் உட்காந்து அவர் பேசிகிட்டு இருக்கார். அந்த அறைக்கு 5 வாசல், 4 வாசல் குருத்வாராக்கு உண்டு. குருத்வாராலே அவர் சாப்பிலேருந்து 4 வாசல் வச்சார் அவர். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இங்கே உள்ள நுழைய முடியும், யாரும் இங்கே வர வேண்டாம் அப்படி சொல்லப்படுவது கிடையாது. ஆகவே யார் வேணாலும் வந்து நம்ம சிக்கு தர்மத்தில் பங்கெடுத்துக்கலாம். அதை காட்டுறதுக்கு அந்த குருத்வாராக்கு 4 துவாரம் போட்டார். மேற்கு தெற்கு கிழக்கு வழக்குன்னு 4 பக்கமும் துவாரம் வாயில் வச்சுட்டார். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அறையில் பார்த்தீங்கன்னா 5 வாசல், அதுக்கும் அதிகமாக 4 பேர் இந்த உலகத்தில் இருக்காளாம். இன்னொரு சொர்க்கத்திலே இருப்பாள், அவனை வருவாங்க. அவர் பேச்சு கேட்கறதுக்கு சொர்க்கத்திலேருந்து வந்திருக்கான். ஆகவே அவர்களும் வரத்துக்கு அவருக்கு ஒரு வழி வேண்டும். 5வது வாசல் வச்சுட்டார். பெரிய இந்த வைஷ்ணவ கோவிலெல்லாம் ஒரு 5வது வாசல் ஒன்று இருக்கும். அதுக்கு வைகுண்ட வாசல்னு சொல்லுவோம். அது வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு வைகுண்ட ஏகாட்சி 4 மாதம் திறப்பாங்க. இப்படி இந்த ஒரு 5வது வாசல் வச்சு அறை, அந்த அறையில் ஸ்ரீராமகிருஷ்ணன் உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல இவர் கூட பேசிகிட்டு இருக்கப்போ மேஸ் கம்சார் அப்படியெல்லாம் கேட்குறதுல ஒன்றும் டிசிப்ளினே கிடையாது. அந்த ஒரு யோகி அட்டயோகி வழியா யாரோ அது அட்டயோகி, அது பஞ்சவட்டின்னா பெரிய ஒரு பூங்கா. அந்த பூங்காக்குள்ளே யார் வேணும்னு உட்காந்துக்கலாம், ராத்திரி கூட இருக்கலாம், நல்லவன். ஸோ அவன் யோகி, அவனை யாரும் ஒன்றும் சொல்லலை. அவர் 2-3 நாள் அங்கே உட்காந்துருக்கான். ஸோ அவன் திடீர்னு வந்து அவர் அறையில் நுழைச்சிட்டான். உள்ளே வந்தார். அவர் பாலும் அப்பினியும் மட்டுமே உண்பார். அப்பினியம்னு ஓபியம், அப்பினியும் பால் மாத்திரம் உண்பார். அவர் அட்டயோகி தானே, அட்டயோகம் செய்வார். சோறு முதலியவை சாப்பிட மாட்டார். பால் மற்றும் அப்பினி வாங்க அவரிடம் பணம் இல்லை. குருதேவர் பஞ்சவட்டி பக்கம் போயிருக்கும் போது இவருடன் பேசினார். அந்த அட்டயோகி ராக்காலிடம் பரமஹம்சரிடம் கூறி எனக்கு கொஞ்சம் பணம் ஏற்பாடு செய்ய சொல் என்று தெரிவித்திருந்தார். முதலியே ஸ்ரீராமகிருஷ்ணன் தெரியும் அவருக்கு ஒரு தேவை இருக்குது, கொஞ்சம் பணம் அப்படி தெரிஞ்சிருக்கு. கல்கத்தாவிலிருந்து பெரிய மனிதர்கள் வந்தால் சொல்ல பார்க்கிறேன் என்று குருதேவர் பதில் சொல்லி அனுப்பியிருந்தார். இந்த ராக்காலுக்கு அவர் சொன்னார் அட்டயோகி. அந்த ராக்கால் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், கல்கத்தாவிலிருந்து பெரியவர்கள்லாம் வருவா, பணக்காரர் வருவா, அவருக்கு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பதில் திருப்பி போய் இந்த ராக்கால் அவருக்கு அட்டயோகி சொல்லியிருந்தான். இது ஒரு பின்னலை. இந்த பின்னலையில் நம்ம பார்க்க வேண்டும். அட்டயோகி குருதேவரிடம் நீங்கள் ராக்காலிடம் என்ன சொன்னீர்கள்? நேராக நான் சொல்கிறேன், நீ சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவே, நீங்கள் ராக்காலிடம் என்ன சொன்னீர்கள்? ஸ்ரீராமகிருஷ்ணன், கல்கத்தாவிலிருந்து பணக்காரர்கள் யாராவது வந்தால் ஏதாவது தருகிறார்களா பார்ப்போம் என்று சொன்னேன். பிராணகிருஷ்ணனிடம், பிராணகிருஷ்ணன் பக்கத்தில் இன்னொருத்தர் பக்தர் உட்காந்துருக்கார். இத்தகையவர்களை நீங்கள் லைக் செய்வதில்லை என்று தோன்றுகிறது. அவர் கல்கத்தாவுடைய ஒரு பெரிய ஆள். ஆகவே ஸ்ரீராமகிருஷ்ணன் வெங்கியமாக சொல்கிறார், நீங்கள் இந்த மாதிரி இந்த அட்டயோகிகள் போல் பணம் கேட்குறவளை நீங்கள் லைக் பண்ணுறது கிடையாது. லைக்னா உங்களுக்கு பிடிக்காது. அந்த பிடிக்காதுன்றத அதுக்கு ஒரு சக்தி கொடுக்கணும். பிடிக்காதுன்னு தமிழில் என்ன பிடிக்காதுன்னு சாதாரண பிடிக்காது. லைக் பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஒரு ஒரு அமுத்தி சொன்ன போல் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி அந்த வேர்ல்டில் வந்தது. நீங்கள் அவருக்கெல்லாம் லைக் பண்ணுறது கிடையாதா? எப்படி நாம் சொல்லும்போது பொழுது எவ்வளோ ஆச்சு அப்படி கேட்க, டைம் என்ன ஆச்சு அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய வருவோம். அது இங்கிலீஷ் வேர்டு, எக்ஸாட்டிக் வேர்டு ஒன்று யூஸ் பண்ணால் ஏதோ ஒரு சிறப்பு. அந்த சிறப்பு ஒரு பாவனையில் நீங்கள் லைக் செய்வதில்லை என்று தோன்றுகிறது.
பிராணகிருஷ்ணர் எதுவும் சொல்லவில்லை. லைக் பண்ணலைன்னு சொல்ல, லைக் பண்ணுறேன்னு சொல்லலை. அவர் இப்போ லைக் பண்ண மாட்டார். அதுதான் உண்மை. ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு தெரிகிறது. குருதேவருடைய பேச்சு தொடர்ந்தது. பிராணகிருஷ்ணர் எதுவும் சொல்லவில்லை. அட்டயோகி வெளியே சென்றார். குருதேவருடைய பேச்சு தொடர்ந்தது. பிராணகிருஷ்ணர் முதலியவர்களிடம், இல்லறத்தில் இருக்க வேண்டுமானால் உண்மை பேசுவதில் உறுதிப்பாடு வேண்டும். என்ன ஒரு ஆச்சரியம்! இல்லறத்தில் இருந்தாக்கா நாம் போய் சொன்னால் பரவாயில்லைன்னு நினச்சிடுறோம். நீங்கள் நினச்சிட்டா என்ன வாங்கும்? இருக்கிற நியதி என்ன, தர்மம் என்ன? தர்மமானது எல்லாருக்கும் அது எல்லாரும் அது ஏற்றுன்னு ஆகட்டும். தர்மம் சொல்கிறது இல்லறத்தாக ஆகட்டும், துறவரத்தாக ஆகட்டும், இப்போ சத்தியத்தை விடக்கூடாது தான் சொல்கிறது. அது ஸ்ரீராமகிருஷ்ணன் எடுத்து சொல்கிறாரு. உறுதிப்பாடு வேண்டும் உண்மை பேசுவதில். உண்மையை கடைப்பிடிப்பதன் மூலம் இறைவனை அடைய முடியும். இல்லறத்தாக இருந்தாலும் சத்தியத்தை கடைப்பிடித்தோம்னா இறைவன் கிடைப்பான். இதுதான் ஒரு இதை நிரூபிக்கும்படியாக எவ்வளோ நூறுக்கணக்கான யோகிகளும் முனிவர்களும் நம்ம நாட்டில் வந்திருக்கா, பார்த்துருக்கா. ஆண்கள் பெண்கள், அதான் ஆழ்வார்கள்லாம் அந்த மாதிரி மான்கள் தான். இல்லறத்தில் இருந்தவர்கள் அநேகர்கள். அது உள்ள வீட்டில் இருந்தும் அவர்களுக்கெல்லாம் பகவானுடைய தரிசனமாக இருக்குது. அதுபோல் தான் நம்ம மகாராஷ்டிராவில், அவர் வடநாட்டில், நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளோ மான்கள்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லா நாட்டிலையும், நம்ம நாட்டிலையும், நம்ம பாரத நாட்டிலையும், பார்த்து வெளியிலையும், கிறிஸ்தவ தர்மத்தில், முசல்மான் தர்மத்தில் இவ்வளோ பேர் இல்லறத்தராயின் இருந்தால் பகவானுடைய தர்சனம் காட்சியும் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அது எதுக்கு காரணம்? அவர்கள் சத்தியத்தை கடைப்பிடித்திருக்கிறார்கள். அவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் இல்லறத்தாந்து எவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டத்தை நடுவையும் சத்தியத்தை கைவிடவில்லை. அந்த காரணத்தினாலே இல்லறத்தில் இருந்ததும் அவர்களுக்கு இறை காட்சி கிடைச்சிருக்குது. உண்மை மீது எனக்கு இருந்த ஈடுபாடு இப்போது கொஞ்சம் குறைந்துவிட்டது. முன்பு மிக தீவிரமாக இருந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய உண்மை பற்றி ரொம்ப ஆச்சரியமானது. குளிப்பேன் என்று சொல்லிவிட்டால் கங்கையில் இறங்கி மந்திரத்தை உச்சரித்து தலையில் சிந்த நீரை தெளித்துக் கொள்வேன். இருந்தாலும் சரிவர குளித்தேனா என்று சந்தேகம் தீராது. குளிப்பதுன்னா தலையை முழுக்கி தலை மேலே கங்கை பாய்ச்சி போனோம். அப்போ தான் குளிச்சது முடிஞ்சுது. ஆனால் இவர் ஒருமை சொல்லியிருக்காரு, அப்போ வேண்டியதில்லை. ஐயோ சொல்லிட்டேனே, அதை காப்பாற்றிக்கிறதுக்காக தண்ணீர் முழுக்க போகாது, அதை தெளிச்சுக்கிற தலை மேலே. அப்புறம் அவருக்கு சந்தேகம் வருது, இது சரியான குளிப்பாச்சா, நான் புரியாமல் பொய் சொல்லாமல் இருக்கிறேன் நானே. அவரே கேட்டுக்கிறாரு. சந்தேகம் தீராது. இன்ன இடத்தில் வெளிக்கு போவேன் என்று சொல்லிவிட்டால் அங்கேதான் போக வேண்டும். கல்கத்தாவில் ராம் அவரின் வீட்டிற்கு போயிருந்தேன். லூச்சி சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். சாப்பாட்டிற்கு அமர்ந்த போது நல்ல பசியாகத்தான் இருந்தது. ஆனால் லூச்சி சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? ஆகவே இனிப்புகளை தின்று வயிற்றை நிரப்பிக்கொண்டேன். அந்த பெரிய பண்டாராட்சின்னு சாதாரணமாக அந்த பண்டாரான்னு ஒரு நிமந்திரணம், ஒரு சிறப்பான சாப்பாடு, போஜனம் சிறந்த போஜனத்தில் ரொம்ப சாதாரணமாக லூச்சி பண்ணுவார். லூச்சின்னா பூரி, லட்டு, இனிப்புகள், வேறு காய்கறி எல்லாம் பண்ணுவார். அந்த லூச்சி சாப்பிடலன்னா வேறு சோறு கிடையாது, ஒரு லூச்சி தான். இவர் ஏதோ காரணத்துக்காக நான் லூச்சி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். இப்போ சாப்பாடு போடுறப்போ
அவருக்கு சோர்வு இல்லை, சோர்வும் இல்லை, ருச்சியை சாப்பிட முடியாது. அப்போ எப்படி பசி தீர்த்துக்கிறது? அவர் சொல்ல இனிப்பு திண்டி சாப்பிட்டுட்டு வயிறு நிறைச்சி நின்றார். எல்லோரும் சிரிக்கிறார்கள். நெருப்பில் கொண்டேன், எல்லோரும் சிரித்தனர். இப்போது அந்த தீவிரம் குறைந்து விட்டது. வெடிக்க சொல்கிறாரு, வெடிக்கு வரவில்லை, ஆனால் வெடிக்கு போகிறேன் என்று சொல்லி தொலைத்து விட்டேன். இப்போ திடீர்னு சொல்லிட்டார். இப்போது என்ன செய்வது? ராம் சாட்டர்ஜியிடம் கேட்டேன். ஒரு பக்தர்கிட்ட இருக்கார். இப்படி தான் அப்படியே எப்படியோ சொல்லிட்டேன், மறந்து போயிட்டு எனக்கு வெளிக்கு வரல, அப்படியே நான் வெளிக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணனாரு? போகணுமா, அந்த இடத்துக்கு போய் உட்காந்து வரணுமா, இல்லை என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த பக்தரை கேட்குறாரு. இப்போது என்ன செய்ய வேண்டியது? சாட்டர்ஜியை கேட்டேன். போய் எந்த பயனும் இல்லை என்றான் அவன். அந்த பக்தர் சொல்லிட்டு, உங்களுக்கு வெளிக்கு வரல, எதுக்காக போகணும்? நீங்கள் ஒரு பேசிட்டுங்கோ, அதனால் நீங்கள் ஒன்று போக வேண்டியதில்லை. ஆனால் அவருக்கு திருப்தியாக நானும் யோசித்து பார்த்தேன். எல்லாம் நாராயணன், ராம் சாட்டர்ஜியும் நாராயணனே. அவனது பேச்சை நான் ஏன் கேட்கக்கூடாது? யானை நாராயணன் தான், அதுபோல் யானை பார்க்கணும் நாராயணன் தானே. யானையின் அருகில் வராதே என்று அவன் சொல்லும்போது அவனுடைய பேச்சை நான் ஏன் கேட்கக்கூடாது? இப்படியெல்லாம் ஆலோசித்து பார்த்த பிறகே என் தீவிரம் இப்போது முன்பை விட சற்று குறைந்து உள்ளது. அப்படின்னா சத்தியத்தை அப்படி பின்பற்றி இந்த சத்தியத்தை இனியான தளர்ந்து போயிடுமோ அப்படி ஒரு பயம். என்ன ஒரு அற்புதமான ஒரு பண்பாடு, உயர்ந்த பண்பாடு. இல்லாமல் பொய் சொல்கிறதும் சமமாக போயிட்டே இருக்கும். நமக்கு நினைவே கிடையாது, விழிப்பே கிடையாது. எது சொல்லிகிட்டு இருக்கோம், அது உண்மையா பொய்யா, எவ்வளோ பொய் எவ்வளோ மை, அந்த அந்த விழிப்பே கிடையாது. இந்த நிஜமான பண்பாடு யாருக்கு உண்டோ அவர்களுக்கு ஒவ்வொரு பேச்சு சொல்கிறப்போ, நான் சொல்கிற பேச்சு எவ்வளோ முழுதாக உண்மையா, இல்லை கலப்படம் எதுவான இருக்குதா, இல்லை பொய்யா, யோசித்து பேசுவார். அதுதான் மகான்கள் அதிகமாக பேச மாட்டார். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு பார்த்து நம்ம இது சொன்ன மாதிரி இது பொய்யாயிடும் அப்படி தோணித்து பேச மாட்டார். ஏன் பொய்யாயிடும்? எனக்கு முழுக்க இது தெரியாது, முழுக்க தெரியாமல் ஒன்று சொன்னேன்னா அந்நியர்கள் கேட்பவர்கள் இது முழுக்கான சத்தியம் நினச்சிப்பான். ஆனால் எனக்கு முழுக்க தெரியாமல் நான் என்ன சொல்லிட்டேன்னா அது முழுதான சத்தியமாக இருக்காது. ஆகவே பெரியவர்கள் கொஞ்சமாக பேசுவார்கள், அறிந்து பேசுவார்கள், சிந்தித்து விசாரித்து இது என்ன முழுதான சத்தியமாக. நம்ம நியூஸ் பேப்பர்களுக்கெல்லாம் சில நியூஸ் பேப்பர்களுக்கு நல்ல பேர் உண்டு. இதுக்காக அவர்கள் திடீர்னு ஏதோ ஒரு கேட்ட உடனே வச்சு போட்டுட மாட்டாங்க, பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு வந்த உடனே ஒரு வார்த்தை அல்லது ஒரு செய்தி அதை செக்கப் பண்ணுவான். வெவ்வேறு இடத்துல எழுதி இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது, இதன் உண்மையா, நீங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்குது அது இல்லை, இது உண்மை என்ன கேட்டு ஒரு 3-4 பேர் கேட்டு எல்லோரும் கூட சரி பண்ணி வச்சுட்டு இந்த செய்தி முழுதான உண்மையா, இல்லை அரை உண்மையா, இல்லை பொய்யா, அதை எப்படி கேட்டாலும் அப்படியே பேப்பரில் போடுவாங்க. அப்போது அவர்கள் பொய் ஒரு உண்மையை ஒரு உண்மையை தெரியாமல் ஒரு எழுதினா கூட அது பொய்யாக இருக்கலாம், அவர்களுக்கு கௌரவம் உண்டு. அவங்க எழுதியிருக்காங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியாமல் பண்ணிட்டான், அது அவளுக்கு மற்றவர்களுக்கு தெரியும். மறுநாளே அதுக்காக ஒரு கரெக்ஷன் வந்துடும். மறுநாளே இது நாம் நேற்று போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வந்தது அது உண்மையான செய்தி எல்லாம், நம்மளை மன்னிச்சுக்கலாம் அப்படின்னு மறுநாளே இந்த செய்தி வந்துடும். இப்படி சத்தியத்தில் நமக்கு ஒரு உறுதிப்பாடு வேண்டும் அப்படின்னு ஸ்ரீராமன் சொல்கிறார். இப்போது என் மனப்போக்கில் மேலும் ஒரு மாறுதல் ஏற்படுவதை உணர்கிறேன். வைஷ்ணவ சரண் முன்பொரு முறை என்னிடம் மனிதரிடம் இறைவனை காணும் போது
ஞானம் பூரணமாகும் என்று கூறியிருந்தார். இந்த வைஷ்ணவ சேனந்தர் ஒரு பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியர், நிறைய சீடர்கள் இருந்தார் அவர்களுக்கு, மற்றும் சாதகர் கூட. அவர் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர். ஸோ அவர் சொன்னாராம், மனிதருக்குள்ளே எப்போ நாம் இறைவனை காண்கிறோமோ அப்போ தான் நம்ம இறை ஞானம் பூர்ணமாயிட்டது, இறைவனை பூர்ணமாக நாம் புரிந்து கொண்டிருக்கோம்னு அதுக்கே கருத்து. மனிதனுக்குள்ளே போய் இறைவனை பார்க்க முடியலையோ இன்னும் பூர்ணமான ஞானம் உண்டாகலை, அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா மனிதனுக்குள்ளே அந்த இறைவனை பிரதிபலிக்கும் சக்தி உண்டு. நல்ல சாத்விக மனிதர்களுக்குள்ளே எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்காரோ, அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர், இவர்களுக்குள்ளே அவர் என்ன பேசுகிறாரோ அது இறைவன் பேச்சு தான் அவள் பேசுவாள், அந்த இறைவனை பற்றியே தான் பேசுவாள். அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். இந்த மாதிரி மனிதர்கள் எப்படி அவர்கள் மனம், அவர் தூய்மையான மனம், எப்படி ஒரு நல்ல தூய்மையான ஒரு கண்ணாடியில் முழுக்க முழுக்க லைட்டு ஒளி பிரதிபலித்து வந்துடும். எந்த ஒளியும் அது பிடிச்சி வச்சுக்காது, எப்படி விழுதோ அப்படியே திரும்பி வந்துடும், ரிஃப்ளெக்ஷன். அதை போல் இந்த உயர்ந்த ஆன்மீக மனிதர்களுக்குள்ள மனசு இந்த நல்ல ஒரு கண்ணாடி போல், நல்ல அழுக்கில்லாத கண்ணாடி. எந்த லைட் விழுதோ 100% அது பிரதிபலிச்சு கொடுத்து. அதோட சத்தை இருந்ததுன்னா, வேறு எதுவாது அழுக்கு இருந்ததுன்னா, எந்த வெளிச்சம் விழுந்ததோ அது உள்ள 50% அங்கேயே இழைச்சி போயிடும், இன்னும் 50% வெளியில் வரும். அப்போ நமக்கு தெரியும் இந்த இது வேறு மண் விழுந்திருக்குது, கல் விழுந்திருக்குது, இல்லை அழுக்கு வைத்திருக்குது. ஆகவே சுத்தமான மனத்தில் இந்த மாதிரி பகவானை நம்ம பார்க்க முடியும். அப்போ தான் பகவானுடைய நாலேஜ், அவர் ஞானம் பூர்ணமாகும் என்று கூறியிருந்தார். இறைவனே பல்வேறு உருவங்களில் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது நான் காண்கிறேன். சொல்கிறார், இப்போ நான் இறைவனே மனிதர் வடிவத்தில் இந்த தலையை காலம் வச்சுட்டு இருக்க ஒரு உருவத்தில் நடமாடுகிறார். இறைவன் நடமாடுகிறார். நாம் நடமாடுறது நாமளும் பார்க்குறோம், அந்த உடலில் நடமாடுறதை பார்க்குறோம். அவர் இறைவன் நடமாடுறதை பார்க்குறோம். அப்படின்னா நாம் துணி போட்டு தொப்பி போட்டு நாம் போனோன்னா அது நாம் எப்படி இருக்கணுமோ அப்படியே தான் என்ன பார்க்குறாங்க. இந்த மகான்கள் பார்த்தாலும்னா நான் தொப்பி போட்டுருக்கேன்னா, இல்லை காலித்தலையில் இருக்கேனா, நான் என்ன காஷாயம் போட்டுருக்கேனா, இல்லை வெள்ளை துணி போட்டுருக்கேனா, அதை கவனிக்க மாட்டார். அவர் இதுக்குள்ளே இருக்க ஆன்மா, என்னுடைய ஆன்மா, மற்றவர்களுடைய ஆன்மா, அந்த அருமையான திவ்ய ஆத்மா, ஆனந்தத்தில் நிறைந்திருக்கும் ஆத்மா, எப்போதுமே அன்பில் நிறைந்திருக்கும் ஆத்மா, எல்லா விதமான சக்தியை கொண்ட ஆத்மா, அது இந்த மாதிரி போர்வை போர்வை போட்டுட்டு அப்படியே நடமாடுறது. அவர் கண்ணில் அந்த ஆத்மா உள்ளே இருக்க இந்த ஆத்மாவை பார்க்குறாரு. வெளியே இருக்க இந்த உடலையும் உடல் மேலே இருக்க துணியும் மொழியும் பார்க்கவே முடியாது. ஆகவே சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர், அந்த இறைவனே பல்வேறு உருவங்களில் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது நான் காண்கிறேன். சில வேளைகளில் துறவி உருவில், சில வேளைகளில் கபடனின் உருவில், சில வேளைகளில் வஞ்சகனின் உருவில் கூட. அதனால்தான் துறவி வடிவ நாராயணன், கபட வடிவ நாராயணன், வஞ்சக வடிவ நாராயணன், கயவ வடிய நாராயணன் என்று சொல்கிறேன். அப்படின்னா எல்லா இடத்துலையும் நாராயண தரிசனம் பண்ணுறார். வெளியே போர்வை தான் கபடம், வஞ்சகம், இதெல்லாம் வெளியே இருக்க போர்வைக்கு பேர். ஆனால் உள்ளே இருக்கிறது ஆன்மா, அந்த ஆன்மா சுத்தமான ஆத்மா 4 பேருக்குள்ளே. கபட்டியில் இருக்க ஆத்மாவும், வஞ்சகனுக்குள்ளே இருக்க ஆத்மாவும், ஒரு பெரிய மகானுக்குள்ளே இருக்க ஆத்மாவும், 3 ஒரே சமானமாக புனிதமான பரமசக்தி உள்ள பரம ஆனந்தத்தை கொண்டிருக்கும் பொருள் தான். அந்த இடத்துல எல்லாரும் ஒன்று. வெளியில் வரப்போனாப்போ நாம் ஒருத்தன் நல்லவராக இருக்கோம், கெட்டவளாக இருக்கான், சில பேர் உயரமாக இருப்பா, சில பேர் குள்ளமாக இருப்பா. வேறு வித்தியாசங்கள்லாம் உடல் வச்சுட்டு உங்களுக்கெல்லாம் எப்படி
உணவளிப்பேன் என்பது தான் இப்போ என் கவலை. ஸ்ரீராமகிட்ட அப்போது அவர்கிட்ட ஒரு வசதி ஒன்றும் அதிகமாக இல்லை. இப்போ நிறையா பேர் நேரத்தில் வந்துட்டுருக்கா. அவருக்கெல்லாம் எப்படி உணவளிப்பேன் அது கவலைப்படுறாரு. எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்க விரும்பவும் செய்கிறேன். எனவே தான் ஒவ்வொருவராக என்னுடன் தங்க வைத்து சாப்பிட சொல்கிறேன். அப்படி எல்லாரையும் அவர் கூட வச்சுன்னு காசு, ஆனால் அவ்வளோ இடம் கிடையாது. ஆகவே தான் இந்த பக்தர்களை ஒருத்தர் 2 பேரோ நீங்கள் இங்கே தங்கிட்டு போவோம். அங்கே இருக்க 3-6 அறைகள், அந்த அறைகளில் வைப்பா. காலை வெள்ளை காளி பிரசாதம் கிடைக்கும், அந்த பிரசாதம் சாப்பிடுவோம். சாயந்தரம் மாலை வேளையில் ஸ்ரீராமகிருஷ்ண அன்னை சாரதா தேவிக்கு சொல்லி இந்த பக்தர் வந்திருக்கார் 2 பேர், அவருக்கு நெய் சாப்பாடு போடுது அப்படின்னு ராத்திரி வேலை சாப்பாடு அவர் போட்டுருவோம். அன்றைக்கி ராத்திரி அங்கேயே கழிச்சுட்டு மறுநாள் அப்படியே 2ஆவது நாள் 3ஆவது நாள் இப்படி 2-3 நாள் இருந்துட்டு போவோம். அதை சொல்கிறார் பிராணகிருஷ்ணன். மாவை பார்த்து சிரித்து கொண்டே, நல்ல ஆடைய நீர் ஸ்ரீராமகிருஷ்ணனிடம் படகிலிருந்து தம்மை இறக்கி விடுமாறு இவர் பிடித்த பிடிவாதம் இருக்கிறதே, படகை மேற்கொண்டு போக விடவில்லை சுவாமி. என்னது? ஸ்ரீராமகிருஷ்ணன் சிரித்து கொண்டே, ஏன் என்ன நடந்தது? பிராணகிருஷ்ணா, எங்களோடு படகில் ஏறிக்கொண்டார். மா கங்கையில் கொஞ்சம் அலை அதிகமாக எழுந்ததை பார்த்ததும் தம்மை இறக்கி விடுமாறு வற்புறுத்த தொடங்கினார். எப்படி வந்து சேர்ந்தீர்கள் அவர் கேட்குறார். அங்கே இறக்கிட்டு அவ்வளோ தூரம் இப்படி வந்து சேர்ந்தாங்க, வேறு ஏதாவது வண்டி வச்சுன்னு வந்தாங்களா? மா சொல்கிறாரு சிரித்து வர, நடந்து தான் வந்தேன். குருதேவர், நான் சிறிய வயசில் எப்படி வந்தேன்? அதான் சில பேரில் பணக்கார பசங்கள் காரில் வந்தேன்னு சொல்லுவோம். நாம் சொல்லணும் நம்ம காரில் வந்தோம்னு சொல்லுவோம். அவன் கேட்டவா, இவன் காரில் வந்திருக்கான்னு நினச்சிப்பா. நாம் காரில் வந்தேன்னு சொல்லுவோம். சில பேர் காரில் வருவா, சில பேர் காலில் வருவா. மா சொல்கிறார் சிரித்துவாரே, நடந்து தான் காலில் வந்தேன். குருதேவர் சிரித்தார். இப்படி இன்னும் நிறையா உதாரணங்களும் உவமைகளும் ஸ்ரீராமகிருஷ்ணது வரப்போகிறது. அதை அடுத்த பாடத்தில் பார்ப்போம். இங்கே நம்ம முடித்துக் கொள்வோம். நிரஞ்சனம் நித்யமனந்த ரூபம் பக்தானுகம்பாதிருத விக்கிரகம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாம.